வணக்கம் நண்பர்களே. நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படிங்கிற கதையாக இன்னைக்கு பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறம் கூட பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டை பற்றின நிறைய விஷயங்கள் இன்னும் ஓயவே இல்லை. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஸ்டார் கண்டஸ்டண்ட்டான விஜய் பார்வதி நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கா இப்போ ஒரு படம் தான் முத்து என்கிற காட்டான். அதில் வந்து ரொம்பவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வாயிலிருந்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதியோட வாயிலிருந்து தான். ஏன்னா அவர் தான் அந்த வெப்சீரிஸோட ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முதல் முக்கியமான விஷயமா பார்க்க போகிறோம். இரண்டாவது, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு யாரெல்லாம் வந்து நம்ம விஜய் பார்வதியை வாழ்த்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நபர்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இரண்டாவது முக்கியமான விஷயமா பார்க்க போகிறோம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அவங்க அங்கே வரல. ஏன்னா கம்ருதீன் வந்து எதிர்பாராத விதமாக அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அவரால் வர முடியல. ஆனால் அவருடைய அக்கா வந்து இந்த விஜய் பார்வதிக்கு இந்த விஷயம் தொடர்பாக ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காங்க. அவங்க பேசின அந்த ஆடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக போகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த எவிக்ஷன்லேயே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் கமருதீனோட அக்காவுக்கும் செட் ஆகலை. அதாவது அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு 2 பேருக்கும் நடந்த, அதாவது கமருதீன் விஜய் பார்வதிக்குள்ளே நடந்த சில எதிர்பாராத கசப்பான விஷயங்களால் அவங்க அக்கா வந்து ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கெஸ்ட் ரவுண்டில் அவங்க உள்ளே வரும்போது கூட நிறைய விஷயங்களை அவருக்கு அறிவுறுத்திட்டு போனாங்க. ஆனால் அதன்படி எதுவுமே நடக்காத கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ்லேயே அங்கேருந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அந்த மாதிரி தன்னுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க அக்கா இதை பற்றி எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இதுக்காக அவங்க ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்க விஷயம் தான் இன்றைக்கி இணையதளங்கள்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேதுபதி ப்ரொடியூசராக இருந்து விஜய் பார்வதி ஆக்டராக இருக்கிற அந்த வெப்சீரிஸ் பேர் தான் முத்து என்கிற காட்டான். அந்த வெப்சீரிஸில் விஜய் பார்வதி கூடயே வந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனோட ஃப்ரெண்டான போத்தன். இப்போ அதிகமாக விஜய் பார்வதி கூட தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முக்கியமாக வந்த நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபரி, விக்ரம் வந்தது எல்லாருக்குமே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் சபரி வந்து எப்போவுமே விஜய் பார்வதி கூட கொஞ்சம் க்ளோஸ் தான். ஆனால் சபரிக்கு எந்த விதமான வெஞ்சன்ஸ் விஜய் பார்வதி மேலே கிடையாது. பட் ஆனால் விக்ரம் அப்படி கிடையாது. கிடைக்கிற ஒவ்வொரு கேப்ல எல்லாம் விஜய் பார்வதியை வச்சு செஞ்சிருப்பாரு. அந்த விதத்தில் விக்ரம் வந்து யாருக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி விஜய் சேதுபதிக்காக வந்தாரா இல்லை ஜியோ ஹாட்ஸ்டாருக்காக வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ப்ராபப்ளி அவங்களுக்காக வந்ததுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுஜாவர்ணி ரொம்ப வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து உன்னுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னை நடிகையாக நான் வரவேற்கிறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து நீ நடித்த இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய இதையே நான் ரொம்ப அப்படியே வித்தியாசமாக பார்க்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீ இப்போ வரைக்கும் உன்னுடைய அந்த இமேஜையே எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் வந்து உனக்கு அப்படியே மாற்றி கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுஜாவர்ணி அப்படிங்கிறவங்களும் விஜய் பார்வதி அப்படிங்கிறவங்களும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் ஏன் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரல அப்படிங்கிற கொஷின் தான் விஜய் பார்வதி கிட்ட அதிகமாக கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு விஜய் பார்வதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் இப்போ வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. ஸோ வந்து நாங்கள் 2 பேருமே, நான் ஒரு பக்கம் ஆட் ஷூட்டு வெப் சீரிஸ்னு பிஸி ஆகிட்டேன், அவரும் ஒரு பக்கம் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆகிட்டாரு. ஸோ வந்து நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறதே கிடையாது. ஹாலிடேஸ் நாங்களாக வந்து வாலண்டியராக எடுத்துக்கிட்டாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தருணத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இது வரைக்கும் விஜய் பார்வதியை யாருக்காவது பிடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இந்த ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த கேரக்டருக்கு அவ்வளோ சூட்டபிள், கிட்டத்தட்ட 200%க்கு மேலே சூட் ஆகிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கே பார்வா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துலலாம் எனக்கே வந்து செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து கிட்டத்தட்ட விஜய் சேதுபதிக்கும் சரி, நம்ம விஜய் பார்வதிக்கும் சரி, அங்கங்கே ஒரு ஃபயர் கிளாஷ் இருந்ததை எல்லாராலையுமே பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விஜய் சேதுபதி பேசும்போதும் விஜய் பார்வதி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசும்போதும் தவிர்க்க முடியாத வகையில் பேசுகிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு எம்பாரசிங் ஃபீல் இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே,
கம்ருதீனோட அக்கா வந்து நம்ம விஜய் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெறைய வந்து ஹர்டில்ஸ்லாம் அவங்க அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஸ்டார்ட்டிங்லேருந்தே நடந்திருக்கு. 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கலைன்னா கூட, ஆனா அந்த மீட்டிங்கே ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட்ல தான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க விஜய் பார்வதி ஒண்ணு சொல்ல அதுக்கு வந்து பதிலடி குடுக்குற மாரி தான் கம்ருதீனோட அக்கா பேசினாங்க. மேபி இவளால நம்ம தம்பி லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஏன்னா கம்ருதீன் வந்து ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் அப்புறமேலு நெறைய அந்த அவரை ஏமாத்துன விஷயங்கள், இந்த மாரி நெறைய விஷயங்களால அவங்க அக்கா மட்டும் இல்ல, அவங்க மொத்த ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ மேபி இவ்ளோ பெரிய ரியாலிட்டி ஷோல கம்ருதீன சஸ்டெயின் பண்ண விடாம பார்வதி ஏதாவது பண்ணிடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு ஸ்கேரியா கூட இருக்கலாம். அந்த இதெல்லாம் இதுக்கு அப்புறமேலு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதில வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உன்ன மூவில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரக்டர் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப புடிச்சிருந்தது பாரு. நீங்க பண்ணுன விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதிக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. மத்தவங்க கிட்ட விஜய் பார்வதி பேசுறதுக்கும், கம்ருதீனோட அக்கா கம்ருதீன் ஃபேமிலி கிட்ட விஜய் பார்வதி ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா, அது வந்து கம்ருதீன் மேல இருக்கிற லவ்வா இருக்கலாம். நீங்க வந்து கம்ருதீனோட உண்மையான ஐ மீன் விஜய் பார்வதி மற்றும் கம்ருதீனோட உண்மையான ஃபேனா இருந்தா மறக்காம முத்து என்கிற காட்டன் அப்படிங்கிற வெப் சீரிஸ பார்த்துடுங்க. அது மட்டும் கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு கம்ருதீனோட ஃபேமிலியும் விஜய் பார்வதியோட ஃபேமிலியும் இந்த படத்து மூலமா கொஞ்சம் அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. அதுல ஒரு முக்கியமான விஷயமே 2 பேரும் பேசின அந்த ஆடியோ கால் இப்ப ரிலீஸ் ஆகி வைரலா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயமே லாஸ்ட் டைம் அந்த வெப் சீரிஸ் ஐ மீன் அந்த வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனல்லயே வந்து விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து நான் அந்த அந்த பழைய விஷயம்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாங்கல்ல, திவ்யா கணேஷோ இல்ல இருக்கட்டும் விக்ரம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது பார்வதியோட அந்த நெகட்டிவ் சைடை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை, ஹேர்டில்ஸ், கஷ்டங்களை தாண்டி ஒரு பெண் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வெப் சீரிஸில் நடித்து அது அவங்களுடைய இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 months நடந்த அந்த விஷயங்களை மாற்றுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பை லக், இட்ஸ் ஆல் பை ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது விஜய் பார்வதியை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா சினி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு 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 பெரிய ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வாயாலேயே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியோட வெப் சீரிஸோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது விஜய் சேதுபதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வெப் சீரிஸை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. என்னதான் இந்த ப்ரெஸ் மீட்ல விஜய் சேதுபதிக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் விஜய் பார்வதி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கு இந்த மூவி அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் விஜய் பார்வதி ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய சைலன்ஸ், அதுக்கப்புறமேல நிறைய ஒரு அப்சர்வேஷன் இதுல இருந்தெல்லாம் நான் முடிச்சுட்டு என்னுடைய இந்த சீரீஸை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கு இதை ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்களாம்.